மரணிக்க போகிறான் என்ற ஒரு காரியம் அவனுக்கு தெரியவே. ஒருவேளை ஏதாவது நோய்வாய்ப்பட்டிருந்தா, ஆமா நோய்வாய்ப்பட்டுட்டோம், எல்லாம் முடிய போகுது, இந்த நேரத்திலேயாவது மனம் திரும்பி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்படைப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிட்டி இருக்குங்க. ஆனால் இறுதி நேரம் வரைக்கும் தான் மரணம் அடைய போகிறோம் என்ற காரியம் அந்த சகோதரனுக்கு தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமில்லாத உலகத்தில் நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த நேரத்தில் என்ன சம்பவம் நடக்கும் என்பதை அறியாத உலகத்தில் நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் நானும் எந்த நிச்சயத்தோடு இந்த உலகத்தில் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறோம்? பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு பாவம் செய்யாத வாழ்க்கையை நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? யாக்கோபினுடைய பசிதாகம் பாவ மன்னிப்பின் மீது இருந்துச்சு அப்படின்னா, இன்னைக்கு உங்களுடைய பசிதாகம் என்னுடைய பசிதாகம் எதன் மீது இருக்கிறது? எதன் மீது இருக்கிறது? இந்த உலகத்தின் போக்கும் ஆசீர்வாதத்தின் மீது இருந்து கொண்டிருக்கிறதா, அல்லது உலகத்தை கட்டி காட்டு ஆண்டு வருகிற கர்த்தரின் மீது இருக்கிறதா என்பதை நீங்கள் நானும் யோசித்து பார்க்கணும். முதல் பசிதாகம் உள்ள மனிதன் யாக்கோபு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டான். நீங்க நானும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். இந்த காலத்தில் நீங்கள் நானும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறல அப்படின்னா வேறு ஒரு காலம் இல்லை. இரண்டாவது நபரை படிக்க போறோம். இரண்டாவது நபர் பசிதாகம் உள்ள நபர் யாருன்னு பாருங்க. எல்லாருக்கும் பரிச்சயமான நபர் சாலமோன், எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? இந்த சாலமோன் கிட்ட ஆண்டவர் என்ன கேட்கிறாருன்னு பாருங்களேன். வசனத்தை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம். இந்த 3வது அதிகாரத்துக்கு வரும்போது தேவன் சாலமோன் கிட்ட முக்கியமான விஷயத்தை கேட்கிறார். வசனம் 5 நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனத்தோடு கவனிங்க. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது எனும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மனநேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவனுக்கு தந்தீர். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியானை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோ வென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். நீ தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கும் அடங்காதுமான இலக்கத்திற்கு உட்படதுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். சாலமோன் எதன் மீது பசிதாகம் உள்ளவராய் இருந்தார் அப்படின்னா ஞானத்தின் மீது. அந்த ஞானம் எதற்காக பயன்பட வேண்டும் என்று கேட்டாரு? நன்மை தீமை வகையறுக்கிற ஞானத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டாரு பாருங்க. இன்னைக்கு சாலமோன் கேட்ட இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில எங்க முதல் முக்கியத்துவமாய் மாறுகிறது அப்படின்னா, நம்ம பல சத்தியங்களை படிச்சிருக்கிறோங்க, பல வேத வசனங்களை நீங்கள் நானும் கற்றிருக்கிறோங்க. ஆனால் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கிற ஞானமுள்ள பிள்ளைகளாய் நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஏன்னா கர்த்தருடைய வேத புத்தகம் சொல்லுது, ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும், புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். ஆண்டவர் இந்த முடிவு காலத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடைபெற போகிறதோ எல்லா சம்பவங்களையும் முன்கூட்டி வேதாகமத்தில் வச்சிருக்கிறாருங்க, முன்கூட்டி சத்தியத்தில் கொடுத்திருக்கிறாருங்க. அப்ப அந்த சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு உதவி செய்யும் ஆண்டவரே, சத்தியத்தை உள்வாங்கக்கூடிய ஞானத்தை தாரும் தெய்வமே, புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன்னு சொல்லியிருக்கிறீங்களே ஆண்டவரே, ஞானமுள்ள மனம் இதுல விளங்கும்னு சொல்லியிருக்கிறீங்களே ஆண்டவரே, அந்த புத்தி உள்ளவனாய் நான் மாற எனக்கு புத்தியை தெளிய பண்ணும் தகப்பனே என்று சொல்லி புத்திக்காக ஞானத்திற்காக சத்தியத்தை புரிந்து கொள்வதற்காக கேட்க வேண்டிய ஒரு காலத்தில் நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பசிதாகம் சத்தியத்தின் மீது இருக்குதுங்களா? நம்முடைய பசிதாகம் ஆண்டவரே சத்தியத்தை புரியும்படி உதவி செய்யுங்க. இந்த சபையை ஒருவேளை போன வாரம் ஒரு பாஸ்ட் வெளியே நின்று சொல்லிக்கிட்டு இருந்தாரு, பிரதர் இந்த சபைக்குள்ள நீங்க இருந்து ஒரு காரியத்தை சிந்திச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னார். என்னன்னு கேட்டேன். இந்த சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு சுவத்து செங்கலை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 1000 மன்னிப்பின் செய்தி உள்ள இருக்கும் அப்படின்னார். அப்படின்னா என்ன அர்த்தங்க? இந்த சபைக்குள்ள 1000 மன்னிப்பின் செய்தி இருக்குங்களாம், 1000 ஆசரிப்பு கூட அர்த்தம் சத்தியம் இருக்கலாம், 1000 முத்தூதுவின் செய்தி இருக்குமா. அவர் சொல்ல வர்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, இவ்வளோ சத்தியங்களை என் தெய்வம் என் சபை கொடுத்துருக்கிறாருங்க, என் சபையை போல பாக்கியம் உள்ள சபை இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு.
என் சபை இவ்வளோ சத்தியங்களை பெற்றிருந்தாலும் அந்த சத்தியத்துக்கான வாழ்க்கை எங்க? அன்பானவர்களே, சாலமோன் தேவ சமூகத்தில் கேட்டாரு, ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்கன்னு கேட்டாரு. அந்த ஞானமுள்ள இருதயம் மற்றவர்களை நியாயம் தீர்ப்பதற்காக அல்ல, அந்த ஞானமுள்ள இருதயம் எது சரி எது தவறு என்பதை முதலாவது எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கிறதாங்க ஞானமுள்ள இருதயம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட பசிதாகம் சத்தியத்துக்காக இருக்குதுங்களா? நீங்களும் நானும் சத்தியத்துக்காக ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து மன்றாடி கேட்கிறோமா? ஆண்டவரே, இத்தனை ஆண்டு காலம் எவ்வளோ சத்தியங்கள் எனக்கு கொடுத்தீங்கப்பா, நான் கேட்டிருக்கிறேன் ஆண்டவரே, ஆனா உணர்வில்லாத வாழ்க்கைப்பா. ஆண்டவரே, இவ்வளோ சத்தியங்கள் எனக்காக நீங்க பேசிருக்கிறீங்கப்பா, ஆனா ஒரு சத்தியமும் என் வாழ்க்கையில இல்ல ஆண்டவரே. அதை புரிந்து கொள்வதற்கான ஞானத்தை கொடுங்க, அந்த சத்தியத்தை உணர்ந்து கொள்வதற்கான ஞானத்தை கொடுங்க, அந்த சத்தியத்தை வாழ்க்கையில் அபியாசிப்பதற்கான பலத்தை கொடுங்க என்று சொல்லி சாலமோனை போல ஞானத்துக்காக கேட்கிற பசிதாகம் உள்ள பிள்ளைகளா நீங்கள் நானும் இருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்க. 2 நபரை பார்த்தோம். யாக்கோபு பாவ மன்னிப்பு, சாலமோன் ஞானம், சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கான ஞானம். 3வது ஒரு நபர் சொல்லிட்டு நான் முடிக்க போறேன். இந்த 3வது நபர் அவருடைய பசிதாகம் எதன் மீது இருந்தது என்பதை வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த நபர் யாருங்க? எலிசா. எலிசாவுக்கு ஒரு பசிதாகம் இருந்துச்சு. எலிசாவுடைய பசிதாகம் எதன் மீது இருந்தது அப்படின்னா, தன் எஜமான் பூமியை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். தன் எஜமான் தன்னை விட்டு பிரிய போகிறார் என்ற செய்தி எலிசாவுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப தெரிந்த மாத்திரத்தில் இந்த எலிசா எலியா கிட்ட என்னென்னலாம் கேட்டிருக்கலாம்? ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு ஸ்கூல் வச்சிருக்கிறாங்க, ஒரு தீர்க்க தரிசன பள்ளி வச்சிருக்கிறாங்க. என் தகப்பனே, இந்த பள்ளிக்கூடத்தை கல்லூரியா நான் மாத்தணும், இங்க இருக்கிற எல்லாருக்கும் இந்த கல்லூரியை கொண்டு போய் சேர்க்கணும், இந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க, அந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க என்று சொல்லி எலிசா எத்தனையோ விதமான உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை கேட்டிருக்க முடியுமா? முடியாதா? ஆனா எலிசா எதை கேட்டார் தெரியுங்களா? எதங்க கேட்டாரு? எலியாவின் ஆவியை இரட்டிப்பா எனக்கு தாரும், எலியாவின் ஆவியை எனக்கு 2 மடங்கு தாரும் என்று சொல்லி கேட்டானே. அப்ப எலிசாவுடைய பசிதாகம் எதன் மீது இருந்துச்சுங்க? ஆவியானவர் மீது இருந்துச்சு. இந்த விஷயத்துல ஆண்டவர் என் உள்ளத்தை உடைச்சாரு. எப்பா, உன் பசிதாகம் இந்த காலத்துல எதன் மீதுரா இருக்குது? ஆவியானவரை தாங்கன்னு கேட்கிற பசிதாகம் உள்ள மனிதனாய் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறியா? பரிசுத்த ஆவியானவரை கொடுங்கப்பா, பின்மாரியின் ஆவியை கொடுங்கப்பா, எங்களை தெரிந்தெடுத்த நோக்கத்தை நிறைவேற்றணும், எங்கள் மீது வைத்திருக்கிற ஊழியத்தை நாங்க முடிக்கணும், எங்கள் மீது வைத்திருக்கிற கடமையை நாங்க நிறைவேற்றணும், எங்க பலத்தினால முடியாது, பின்மாரியின் ஆவியை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி எலிசாவினுடைய பசிதாகம் இன்னைக்கு உன்னிடத்துல இருக்கிறதா என்பதை நீ சிந்திச்சு பாருப்பா என்பது ஆண்டவருடைய வார்த்தையா இருந்துச்சுங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அன்னைக்கு எலிசா எலியாவினுடைய இரட்டிப்பான ஆவியை பெற்றார் அப்படின்னா, இன்னைக்கு முன்மாரியை ஒருவேளை நீங்கள் நானும் பெற்றிருப்போம் அப்படின்னா, பின்மாரியின் அனுபவத்தை நீங்கள் நானும் பெறணுமா இல்லையா? பின்மாரியின் ஆவியோடு உரத்த சத்த ஊழியம் இந்த உலகத்தில் நடைபெற வேண்டுமா இல்லையா? ஆனா நம்முடைய பசிதாகம் ஆவியானவர் மீது இருக்குதா என்பதை யோசிச்சு பாருங்க. யாருக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? காலையில ஓய்வு நாள் பள்ளிப்பாடத்தில் ஜெபத்தை படிச்சோம். யாராவது ஒரு நபர் இந்த ஆலயத்தில் ஜெபிக்கிற பொழுது எங்களுக்கு பின்மாரி ஆவியை கொடுங்கன்னு சொல்லி வாயில வார்த்தை வருதா? நம்ம மனசு எங்க போய்கிட்டு இருக்குது? நம்ம எதன் மீது பசிதாகம் உள்ளவர்களா இருந்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவருக்கு பிரியமான ஜெபமா இது? ஆண்டவர் விரும்புகிற ஜெபமா இது? அவருடைய மனசு, நான் ஆவியானவரை சீக்கிரம் பூமியிலிருந்து எடுபடப்பட போறேன், நீ ஆவியானவர் அதுக்குள்ள பெற்றுக்கொண்டு ஒரு பெருத்த ஊழியத்தை செய் என்று சொல்லி ஆவியானவரை கொடுப்பதற்காக பரலோகத்தின் ஆண்டவர் துடிதுடித்துக் கொண்டிருக்கிறாரு. நீங்களும் நானும் எதன் மீது பசிதாகம் உள்ளவர்களா இருந்து கொண்டிருக்கிறோம்? ஓய்வு நாள் பள்ளி பாடத்தில் படிச்சது போல அழிந்து போகிற அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிற ஆஸ்திகளுக்காகவா, இந்த உலகத்தில் அழிந்து போகிற பேர் புகழ்களுக்காகவா, எதற்காக நாம் நம்முடைய பசிதாகத்தை உடையவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம்? எதற்காக வேலை செய்து கொண்டிருக்கிறோம்? எதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறோம்? எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அதை எல்லாம் சிந்திப்பதுதான் இந்த நாள் சிந்தனை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த 3 நபரை ஆண்டவர் எனக்கு முன்னாடி வச்சு கேட்டாரு, இந்த 3 நபருக்குள்ளாக இருந்த தாகம் உனக்குள்ள இருக்குதாப்பா? இந்த 3 நபருக்குள்ள இருந்த பசி உனக்குள்ள இருக்குதா? எலிசா கேட்ட மாதிரி பின்மாரியின் அனுபவத்தை பெறுகிற தாகம் உன்கிட்ட இருக்குதா? அங்கு சாலமோன் கேட்டது போல ஞானம், சத்தியத்தை புரிந்து கொண்டு சத்தியத்துக்காக வாழ்க்கை நடத்த வேண்டிய ஞானம் முன்னிடத்துல இருக்கிறதாப்பா? யாக்கோபை போல
தூதனானவரோடு போராடுகிற அந்த அனுபவம் உனக்குள்ள இருக்குதாப்பா? அன்பானவர்களே, இன்னைக்கு பரலோக தேவனுடைய பெரிய பாரம், நீங்களும் நானும் எதன் மீது தாகமுள்ளவர்களாக இருக்கணுமோ அந்த தாகம் இல்லை என்பது ஆண்டுடைய பெரிய பாரம். நம்முடைய தென்தமிழ் கான்ஃபரன்ஸ் செக்ரட்டரி அடிக்கடி ஒரு வார்த்தையை ஊழியர் கூட்டத்தில் சொல்லிக்கிட்டே இருப்பார். அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, தூதர்கள் இயேசுவின் இடத்துல ஒரு கேள்வி கேட்டாங்களாம். அந்த கேள்வி என்ன அப்படின்னா, ஆண்டவரே, இந்த மக்களை வச்சு ஊழியத்தை முடிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இந்த மக்களை வச்சு தான் ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவு செய்யணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் நான் இந்த மக்களை பார்க்குறேன், ஒருத்தவங்களுக்கு அது கட்டுற வாஞ்சியே இல்லைப்பா. நான் இந்த மக்களுடைய வாழ்க்கையை பார்க்குறேன், ஒருத்தவங்க கூட அதற்கு முன்வரக்கூடிய சூழ்நிலை இல்லையே. ஒருவேளை இந்த திட்டத்தை தள்ளி வேறொரு திட்டம் ரட்சிப்பின் திட்டத்துக்கு இருக்கிறதா என்று சொல்லி தூதன் இயேசுவை நோக்கி கேட்டானா, அதுக்கு இயேசு என்ன பதில் சொல்லியிருப்பார் நினைக்கிறீங்க நீங்க? என்ன பதில் சொல்லியிருப்பார் நினைக்கிறீங்க நீங்க? அவர் சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? வேறொரு திட்டம் இல்லை. ரட்சிப்பை உலகிற்கு கொடுப்பதற்கு அவருடைய சபையை தவிர, அவருடைய பிள்ளைகளை தவிர வேறு ஒரு வழி இல்லை. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுங்களா? ஆண்டவர் இந்த கால ஊழியத்தை முடிப்பதற்கான எல்லா வழிகளையும் போக்குகளையும் அவருடைய திருச்சபையின் மீது வைத்து பிதாவின் சமூகத்தில் தன் இரு கரங்களை விரித்தவராய், என் பிதாவே கொஞ்ச காலம் தாருங்கப்பா, என் பிள்ளைங்க ஊழியத்தை முடிப்பாங்க, என் பிள்ளைங்க பின்மாரிக்காக ஜெபிப்பாங்க, என் பிள்ளைங்க பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வாங்க, என் பிள்ளைங்க சத்தியத்தை புரிஞ்சுக்குவாங்க, கொஞ்ச காலம் கொடுங்க என்று சொல்லி பிதாவின் சமூகத்தில் காலத்திற்காக மன்றாடி கொண்டிருக்கிற கிறிஸ்துவாகிய தூதனானவரோடு நீங்கள் நானும் போராடக்கூடிய சூழ்நிலை இருக்குதான்னு சிந்திச்சு பாருங்களேன். அன்பானவர்களே, காலம் உருண்டோடி கொண்டிருக்கிறது. வேதவசனம் சொல்லுது, பாடலும் கூட இருக்கிறது, இருள் சூடும் காலம் இனி வருதே, அருளுள்ள நாட்களை பயன்படுத்தும். 2 நாளுக்கு முன்னாடி அமெரிக்க தேசத்தில் ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுச்சு. யாருக்கா தெரியுங்களா? டொனால்ட் ட்ரம்ப் நேஷனல் சாபத் அப்சர்வன்ஸ் அப்படின்னு சொல்லி, என் நாட்டில் நாங்க ஓய்வு நாள் ஆசரிக்கிறோம், எல்லாரும் ஒன்று கூடுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சட்டத்தை பிறப்பிச்சிருக்கிறார். சண்டேலா 4 வகையில் வரும். எப்படி தெரியுங்களா? நேஷனல் சண்டேலா, யுனிவர்சல் சண்டேலா, அதுக்கப்புறம் வருகிற வார்த்தை 2 வார்த்தை. ஒன்று உபத்திரவம், இறுதி மரணம். முதலாவது அமெரிக்க நாட்டுக்குள்ள வருகிற சட்டம், இரண்டாவது உலகளாவிய சட்டம், மூன்றாவது அந்த சட்டத்துக்கு கீழ்ப்படியாத உபத்திரவப்படுத்தப்படுவார்கள், நான்காவது மரண தண்டனை. 4 ஸ்டேஜில் வருங்க இந்த சண்டேலா. இன்னைக்கு முதல் ஸ்டேஜுக்கான சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குதுங்க. எத்தனை பேர் நீங்கள் நானும் வரக்கூடிய காலத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறோம்? மற்றவர்களை ரட்சிப்பதற்கான ஒருவேளை சூழ்நிலை இல்லை, என்னை நானே ரட்சிப்பதற்கான வாழ்க்கை முறையாவது நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? இன்னும் எத்தனை காலம் மாய்மாலம், இன்னும் எத்தனை காலம் இப்படிப்பட்ட வாழ்க்கை என்று சொல்லி ஆவியானவர் ஒவ்வொரு முறையும் என் உள்ளத்தை துளைத்து எடுத்துக் கொண்டிருக்கிறாருங்க. அன்பானவர்களே, என்னோடு பேசின அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு முன்னாடி வைத்திருக்கிறேன். உங்களுடைய பசிதாகமும் என்னுடைய பசிதாகமும் எதன் மீது இருக்கிறது? நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, ஒரு சபையில ஜெபம் வருது, எதுக்காக ஜெபம் பண்றீங்க? எதுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? பின்மாரிய கொடுங்க ஆண்டவரே, முன்மாரிய கொடுங்க ஆண்டவரே, எங்க இருதயத்தை மாத்துங்க ஆண்டவரே, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கொடுக்கிற பலிபீடத்திலிருந்து பிறக்கிற ஜெபம் எங்கே? நம்முடைய ஜெபமே சொல்லிடுது இல்லை நம்முடைய வாழ்க்கை எங்க இருக்குதுன்னு. நம்ம எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு நம்ம ஜெபமே சொல்லுது இல்லை. அன்பானவர்களே, அதை சிந்திச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்லி முடிக்கிற ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி வாஸ்து முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஏசாயாவின் புத்தகம், ஏசாயாவின் புத்தகத்தில் எப்படிப்பட்ட காலம் வரப்போகிறது என்பதை ஆண்டவர் அவ்வளோ தெளிவாய் நமக்கு சொல்லியிருந்த போதும் கூட ஒரு மிக முக்கியமான காரியத்தை சொல்றார். 1வது வசனம், 60வது அதிகாரம் 1வது வசனம், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அடுத்த வார்த்தை கவனிங்க, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும், உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். உலகத்தில் ஒரு சம்பவம் சீக்கிரமா நடைபெற போகிறது. என்ன அப்படின்னா, இருள் ஜனங்களையும் காரிருள் மக்கள் உலகத்தையும் மூட போகிறது.
இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூட போகிறது. அதை தான் கிறிஸ்து சொன்னாரு. என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த காலத்துல பகல் காலத்திலேயே ஊழியம் செய்ய முடியல அப்படின்னா ஒருவனும் கிரிய செய்ய முடியாத ராக்காலம் வருகிறது. அந்த ராக்காலத்துல நீங்க என்ன செய்வீங்க என்பதுதான் இயேசுனுடைய கேள்வியாகவும் இருந்துச்சுங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய பசிதாகம் எதன் மீது இருந்து கொண்டிருக்கிறது? ஆண்டவர் மீது, ஆண்டருடைய ஊழியத்தின் மீது, ஆண்டருடைய திட்டத்தின் மீது நம்முடைய பசிதாகம் இருக்கிறதா, அல்லது அழிந்து போகிற உலகத்தின் மீது இருக்கிறதா? குடும்பமா உட்கார்ந்து குடும்பமா என்ன ஊழியத்தை செய்ய போறோம்? தனி நபரா உட்கார்ந்து ஆண்டவருக்காக என் தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன செய்ய போறோம்? சபையா உட்கார்ந்து சபையா ஆண்டவருக்காக என்ன செய்ய போறோம்? அதை பேசுவதற்கான காலம் இந்த காலம். இந்த காலத்தை நீங்கள் நானும் பயன்படுத்தல அப்படின்னா வேறு காலம் இல்லை. இருள் சீக்கிரமாய் பூமியை மூடும், காரிருள் ஜனங்களை மூடும். ஒருவேளை நான் சொன்ன 3 வார்த்தை, பாவ மன்னிப்பு நிச்சயம், சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கான தெளிவு, பின்மாரியின் ஆவி, இந்த 3 அனுபவத்தை எந்த மனிதன் வாழ்க்கையில் உடையவனாய் இருக்கிறானோ அவன் மேல் கர்த்தர் உதிப்பார். அவனிடத்தில் ராஜாக்கள் நடந்து வருவார்கள், ஜனங்கள் நடந்து வருவார்கள். அதில் ஒவ்வொருவராய் நாம் மாற கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இம்மட்டு நேரம் வரைக்கும் நல்ல ஒரு தேவ செய்தியை கொடுத்த மகனை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கேட்ட சத்தியத்தை நாம் யாரும் நம்மளை ஒப்புக் கொடுக்க முடியாது. நம்முடைய பெரிய பாட்டு புத்தகத்திலே 575வது பாடலை பாடுவோம். அழைக்கிறார் இதோ நீயும் வா உன்னை சந்திக்க என்ற பாடலை நாம் யாருடன் பாடுவோம்.